வலிக்கிறான். உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஏங்க சொல்லுதியா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்போ பையன் முழிச்சிட்டு இருப்பான்ல, ஆமா. இப்படி வேகமா உதைக்கிறானே, உனக்கு வலிக்காதா? ஐயோ போங்க, இதெல்லாம் சுகமா இருக்கும், வலிக்காது. அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? இவன் அடிக்கடி இந்த மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்கானே, உனக்கு தூக்கம் வரும்போது இந்த மாதிரி நகர்ந்தானா என்ன பண்றது? தூக்கம் வரும்போது நகர்ந்தா தெரியலையே. நான் தூங்கிறதுனால அவன் நகர்றது எனக்கு தெரியலையோ என்னவோ. உன் தூக்கம்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகல? இல்ல. என்ன ஆதி வித்தியாசமா கேள்வி கேக்குறீங்க? இல்ல, தடவை குழந்தை நகர்றதெல்லாம் ஃபீல் பண்றேன்னா அதான் ஒரு மாதிரி இருக்கு. எப்போ வருவான்? என்னால வெயிட் பண்ண முடியல. ஐயோ, அதுக்கு எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைங்க. அதுக்கு இல்ல தியா, ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருக்கு. ஏன்? நான் நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்ல. அதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல, நம்மளே நம்பிதான் இந்த பூமிக்கு வரான். அவனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவனை எப்படிலாம் வளர்க்கலாம், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், காலேஜ்லாம் படிக்கணும், அப்புறம் அவனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன லூசு? இல்ல, அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் பேர பசங்க. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர பசங்க வச்சுக்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஏன் நான் பேர பசங்களை பத்தி யோசிக்க கூடாதா? யோசிக்கலாம், தப்பு இல்ல. வேற என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அதை இப்பவே சொல்லி ஆகணுமா? ஏன் இப்ப சொன்னா என்ன? நம்ம பையனுக்கு ஒரு தங்கச்சி வேணும். அடி, நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள ரெண்டாவது குழந்தைக்கு பிளானு. உங்க பேச்சே சரியில்லை பாத்துக்குங்க. அதெல்லாம் சரியாதான் இருக்கு, நீதான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா போங்க. முடியாது. ஆதி, நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது பாத்துக்கோங்க. என்னடி பொண்டாட்டி, பாப்பா வேணும்ல, அதுக்கு இப்பவே பிளான் போடுவீங்க? ஏன்? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. நீங்க நிஜமாவே தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். இதுதான் வீடா? இவ்வளவு சின்னதா இருக்கு. இந்த வீட்டுல என் பேரன் இருக்கான். பாவம், இப்படிக்காண்டி வீட்டுல என் பேரன் எப்படி கஷ்டப்படுறானோ தெரியல. பாதை கட்டி என் பேரனை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறான். அரண்மனை மாதிரி வீட்டுல வாழ்ந்தவன இப்படிக்காண்டு குடிசையில வந்து உட்கார வச்சுட்டான். அம்மா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம், எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை பார்ப்போம். ஆமாண்டி, இதையே சொல்லி சொல்லி வாங்கி அடிச்சிரு. சரி, நீயே சொல்லு, உன் பிள்ளை இம்புட்டுக்காண்டி தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிற வீட்டுல வாழறானே, உனக்கு வருத்தமா இல்ல? அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க வந்திருக்கிறது நல்ல விஷயத்துக்கு. வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். வீடு எவ்வளோ நல்லா இருக்கு. போயிட்டாரு, எது சொன்னாலும் என் வாயை அடிக்க வேண்டியது. ஏ ஈஸ்வரி, நீ சொல்லு, இதெல்லாம் ஒரு வீடு, இந்த வீட்டுல நம்ம பேரன் வாழறான், பார்த்தாலே பத்திக்கிட்டு போதிடி. அம்மா, இப்போ எதுக்குமா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஏது அந்த ராட்சசியேமா? அம்மா, அவ என்னமோ பண்ணிட்டு போறாமா, நமக்கு ஆதிதான் முக்கியம். நாளைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். என்னமோ போ. பொண்டாட்டி, ஒரு தடவை ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு. சரி வாங்கம்மா, கூப்பிடுவோம். உள்ள இருப்பாங்களோ என்னவோ. கூப்பிடு, நான் இப்படியே சுத்தி பார்க்கேன். சிம்புட்டுக்காண்டி வீட்டுல என் பேரனுக்கு என்னென்ன வசதி எல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பாருங்கம்மா,
ச்சே, இதெல்லாம் ஒரு வீடு. இந்த வீட்டுல அவன் எப்படிதான் இருக்கானோ தெரியல. இந்த வழக்காப்ப என்னமா நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ஏதாவது பண்ணி அவள ப்ளீஸ் டி பொண்டாட்டி. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். எப்போ? அது நடக்க வேண்டிய நேரத்துல. ஹாதி அத்தைதான் வந்திருக்காங்க, வாங்க போய் பாப்போம். உன்னை நைட்டு கவனிச்சுக்கிறேன். போங்க ஹாதி. அம்மா இதோ வரேன், வா. ஒரு வளகாப்பு நடக்குது. மாமங்காரன்ற முறையில என் பையனு கூட இவ கூப்பிடல. கேட்டா சிம்பிளா பண்றோன்னு. தாய் மாமன் கூட வராம என்ன வளகாப்பு நடத்துறா? அவனை கூப்பிட்டாதானே சித்ராவை கூப்பிட முடியும். அவனையே கூப்பிடல, இங்க எங்க இருந்து சித்ராவை கூப்பிட? அவன் மட்டும் வந்திருந்தானே இங்க நடக்கிற கதையே வேற. கடைசியில வளகாப்புக்கே அவளை வரவிடாம பண்ணிட்டான். கேட்டா திடீர்னு முடிவு பண்ணியாச்சு, இப்ப எங்கம்மா கூப்பிடுறதுன்னு வேற. இருக்கட்டும், வளகாப்பு முடிஞ்சு நான் சித்ராவை போய் பார்க்கேன். கிளம்பியாச்சா? போலாமா? போலாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல, இன்னும் காணும். மா அர்ஜுன், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் அர்ஜுன், போலாம். அம்மா கிளம்பிட்டாங்க, போலாம். போலாமாப்பா? ஏய், என்ன ட்ரெஸ் இது? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி கூட உனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாதா? அத்தை, நான் சாரி கட்டுறேன்னு தான் சொன்னேன். இவர்தான். அம்மா, அடிக்கிற வெயிலுக்கு சாரியா? நம்ம ஆதி அண்ணா வீட்டுக்கு தானே போறோம். அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லாதான் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட ஒழுங்கா துணி போட்டுட்டு வர தெரியாது இவளுக்கு. நீ வக்காலத்து வாங்குறியா? அத்தை, சாரி அத்தை, இவர் சொன்னாரேன்னு நான் போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நில்லு. ஏங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அம்மா, இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை அது சொல்லுங்க. போறது ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு சேலை கட்டிக்கிட்டு வர தெரியாதா? நான் தான் சொல்றேன்லம்மா, அடிக்கிற வெயிலுக்கு சாரி எல்லாம் ரொம்ப இதா இருக்கும்னு. அர்ஜுன், நான் என்ன கட்டியிருக்கேன்? அது உங்க இஷ்டம், நீங்க ட்ரெஸ் பண்றது. அர்ஜுன் வேண்டாம், நான் சாரி கட்டிட்டு வரேன். இரு. அர்ஜுன், இவளை எப்ப கல்யாணம் பண்ணனியோ அப்பையிலேருந்து அம்மாவையே நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. அம்மா, அவ ட்ரெஸ் பண்றது அவளோட விருப்பம். அவளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போட்டுக்கிட்டோம். இப்போ சாரியே கட்டிட்டு இருந்த உங்களை சுடிதார் போட சொன்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்காது? அதே மாதிரி தான் அவளுக்கும். என்னம்மா நீங்க இப்போ என்ன சொல்ல வர? அவ இஷ்டத்துக்கு என்ன ட்ரெஸ் வேணாலும் போடணும், நான் எதுவும் கேட்க கூடாது. எப்பா சாமி, நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ, நான் எதுவும் கேட்கல. கல்யாணம் ஆனதும் தான் ஆச்சு. பொண்டாட்டி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவ என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டான். எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையாட்டுறான். என்னால எதுக்குங்க பிரச்சனை? இப்படிலாம் பிரச்சனை ஆகுன்னு தெரிஞ்சா நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டேன். நான் காருக்கு போறேன், சீக்கிரம் வாங்க. இங்க பாரு சத்யா, உன்னோட உரிமைக்கு நீ தான் பேசணும். நீ என்ன ட்ரெஸ் போடணும் என்ன ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு கூட அவங்க தான் முடிவு பண்ணுமா. இதெல்லாம் நான் பேசக்கூடாது, நீ தான் பேசணும். இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை சொல்லு? நல்லா அழகா தான் இருக்கு, அப்புறம் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க? உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதையே நீ போட்டுக்கோ. சரிங்க. நீலா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னால? அவளுக்கு இன்னைக்கு ஆஃபீஸு முடிச்சுட்டு நேரா அப்படியே வந்துடுறேன்னு சொன்னா. நம்ம கிளம்பலாம். சரிங்க. ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ். எப்படி நீ மனசுல நினைச்சத நான் கரெக்டா சொன்னா? யார் நீங்க? என்னது யாரா? நீலா, நான் அடையாளம் தெரியல. கதிர். கதிர் தெரியும், நீங்க யாருன்னு தெரியலையே. எப்பவும் என்ன லுங்கியோட பாப்ப, இன்னைக்கு டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதும் யாருன்னு கேக்குறியா? எல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான். என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? ஆமா, லுங்கியோட சுத்துறதுனால உனக்கு பிடிக்கலையோ? நோ, இது பிடிச்சிருக்கா? தம்பி, 2 ஆரஞ்சு ஜூஸ் இந்தாங்க. அங்கேயே வச்சிருங்க.
நீங்க வந்தீங்கன்னா உட்காந்து குடிக்கலாம், இல்ல நின்னுட்டே குடிக்கிறதுனாலும் ஓகே. நான் ஆரஞ்சு ஜூஸ் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. என்கிட்ட கேட்கலாம் என்ன, நீ அதுதானே மனசுல நினைச்ச. இல்லையே. என்கிட்ட போய் சொல்லாத. இல்லையே, நான் ஒன்றும் போய் சொல்ல. நான் ஆரஞ்சு ஜூஸ் கேட்கறதுக்கே வரல. வேற என்ன கேட்க வந்த? நான் காஃபி குடிக்க வந்த, காஃபி. ஏய், இது ஜூஸ் கடை. ஐயோ நிலா, பல்பு வாங்குறியே. நீலா, உனக்காக நான் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன், எதுவுமே சொல்லலையே. இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை. எப்பவும் லுங்கி கட்டி இருக்கிற கதிர் தான். என்ன? ஓய் நிலா, ஓய் நில்லு. ஃப்ராடு, இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இரு, ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். அப்பா, அம்மா, பாட்டி, வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. ஐயா, ஹால்ல உட்கார்றது கூட ஒரு சேர் போட்டு வைக்க மாட்டியோ? சோஃபா இருக்கு பாட்டி, உள்ள இருக்கு. இங்க வரவங்க போறவங்கலாம் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்ல. இத்தனோண்டு வீட்ல எப்படியா நீ இருக்க? ஏன் பாட்டி, வீடு சின்னதா இருந்தாலும் நல்லா தானே இருக்கு. எங்க இருந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. அங்க வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டியா. வீடு அடைச்சாப்ல இருக்கு. இந்த வீட்ல எப்படியா இருக்கீங்க? ஈஸ்வரி, உன் அம்மாவை வாயை மூட சொல்லு. என்னம்மா, வந்த இடத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி அம்மா, நான் பேசுறது உனக்கு தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். என் பேர் இங்க கிடந்து கஷ்டப்படுறான், பார்க்க மனசே கேட்கல, அதான் புலம்புறேன். நான் இங்க கஷ்டம்லாம் படல பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான், என் பொண்டாட்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல என் குழந்தை இங்கேயே நிம்மதியா இருப்போம். ஆதி, என்ன சொல்ற? குழந்தை பிறந்தா கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதா சொன்ன, இப்போ இங்கே இருக்க போறேன்னு சொல்ற. அவளை டிவோர்ஸ் பண்ணதானே போற? ஏய், வந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு இரு. அவசகுணமா பேசாத. ஆதி இந்தியா உன் பிரியறத நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். நீ வாயை மூடிட்டு இரு. நீங்க சும்மா இருங்க. அந்த தியாவை பத்தி தான் தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் அவ கூட இருந்து நம்ம புள்ள வாழ்க்கை வீணாகணுமா? ஈஸ்வரி, இப்போ எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பாரு. நடக்கிறத அப்பா பார்த்துப்போம். அதுக்குள்ள 2 பேருக்கு மனசு மாறினா மாறும், கண்டிப்பா மாறும். குழந்தைக்காகவாவது 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. புள்ள பூச்சி மாதிரி இருந்தா மகனும் மருமகனும் பிரிய போறாங்கன்னு உடனே என்ன கோவம் வருது. இப்ப நம்ம வாயை திறந்தா அவ்வளவுதான், எல்லாம் என் பக்கம் திரும்பிடும். இப்ப அமைதியா இருக்கிறதா நல்லது. அம்மா, வந்து உட்காருங்க. சரியாதி. காமாட்சி சித்தி வரலையா? அர்ஜுனுக்கு கால் பண்ண, போன் எடுக்கவே இல்லை. வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க ஆதி. நல்ல நேரத்துக்குள்ள வந்துருவாங்க, மற்ற வேலைகளை பார்க்கலாம். சரிம்மா. அம்மா, சடங்கு பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கலாமா? அப்படியே அவளுக்கு தங்க வளையலும் வாங்கிட்டு வந்திருக்கோம். தங்க வளையலா? இப்படி பிரிய போறவங்களுக்கு இப்ப எதுக்கடி வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதுக்குன்னு எதுவுமே செய்யாமலாமா இருக்க முடியும்? ஆதி இருக்கா, பேசாம இருங்க. இருந்தாலும் ஈஸ்வரி, இதெல்லாம் ஓவரு. குழந்தை பிறந்த உடனே 2 பேரும் பிரிய போறாங்க. இந்த நேரத்துல இவளுக்கு வழக்காப்பு பண்றதே பெருசு. நீ என்னடா தங்கத்துல வளையல் வாங்கி வந்திருக்கான்னு சொல்ற? போயிட்டு போகுதுமா, இதெல்லாம் நம்ம கால் தூசுக்கு போறோமா? அது சரிதான், ஆனா அதுக்காண்டி இவளுக்கு எதுக்கடி தங்க வளையல்லாம்? அப்பதான் அவங்க பிரியறதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு ஆதிக்கு புரிஞ்சுப்பான். இப்போ நம்மளும் அவளை வெறுத்தோம்னா அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நம்மளும் காரணம்னு நினைச்சிருவான். நம்ம நல்ல முறையில நடந்துக்கோ. எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரிய போறாங்க. அது வரைக்கும் ஏதோ இருந்துட்டு போகட்டுமே. சரிதான் போ. சரி வா, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்.